வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்கை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீக்ரெட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, தீபக் கிட்ட வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் விஷயம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்காக இருக்குது இந்த சீக்ரெட் டாஸ்க். அதில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே வந்து இது ஒரு டாஸ்க் அப்படின்றது தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து அன்கண்ட்ரோலாக வந்து பார்த்திங்கன்னா போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ராணாவாக இருக்கட்டும், சௌந்தர்யாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் சீக்ரெட் டாஸ்க்கு உள்ள. ஸோ ராணாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்ரெட் டாஸ்கில் தான் இன்னும் இருக்கார். ஏன்னா வந்து தீபக் அடிக்கடி போய் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வராரு. இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபக் அவர் வெளியே கொண்டு போய் நீ மிங்கிள் ஆகிடு பசங்க கூட அப்படின்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ சத்யாவும் சொல்கிறாரு, லைக் மேனேஜ்மெண்ட்லேருந்து அருண் வந்து கேட்டார், நானும் வந்து பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இது ப்ராங்க்குன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லைக் சத்யா வந்து ஆமாம் என்னை பர்சனலாக வந்து ஹர்ட் பண்ணிட்டான், அதனால் வந்து நானும் டென்ஷன் ஆகிட்டேன் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அருணுக்கும் வந்து ஓகே இப்போ யார் வந்து டாஸ்க்குள்ளே இருக்காங்க அண்ட் தென் யார் டாஸ்க்கு வெளியே போய் விளையாடுறாங்க அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அருணும் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், லைக் டாஸ்க்கை தவிர்த்து அப்படின்ற மாதிரி என்ன சொன்னீங்க, டாஸ்க் இல்லாமல் விளாட்றாங்க, இந்த பக்கம் பார்த்தப்ப டாஸ்க்குள்ளே விளாட்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே தான் வந்து அருண் சொல்கிறாரு. இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 24/7 தான் நம்ம எல்லாருமே வந்து விளையாடி ஆகணும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு டாஸ்க் விட்டு வெளியே போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஒருத்தர்லாம் வந்து டாஸ்க் விட்டு வெளியே போய் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உடனே தீபக் வந்து ஓகே அதை நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அதை வந்து என்னென்னு பார்க்கணும், சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இது வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இது ப்ராங்க்னு தெரிஞ்சிடும். அதனால் தீபக் வந்து மறைமுகமாக இதை வந்து அருணுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு. உடனே வந்து அருண் அண்ட் தென் பிரின்சிபலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி லைக் ஓகே நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, நாங்கள் பேசிட்டு வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அருண் அண்ட் தென் பிரின்சிபலும் வந்து வர்ஷினியும் வந்து போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீக்ரெட் டாஸ்க் பற்றி தெரியாமல் லைக் ஜெஃப்ரியாக இருக்கட்டும், ஜெஃப்ரியும் வந்து பார்த்திங்கன்னா சரி, ஜாக்லினும் சரி, ஜாக்லின் அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஜெஃப்ரி வந்து கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணபடி இது இப்படியே வந்து நம்ம விட்டுட்டு காலையில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்பயே சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹை கிடைக்காது. அதனால் நம்ம வந்து காலையில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பேஸ் பண்ணி, அதாவது மேனேஜ்மெண்ட்டு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி. இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து சீக்ரெட் டாஸ்க்கை வந்து கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.